நீங்கள் பார்த்தால் பீதியடைதீர்கள். 3 மாணவர்கள் மாயம், ஓட்டுநரின் உண்மை முகம். 3 கல்லூரி நண்பர்கள் விவேக், பிரியா, கார்த்திக் நடுநிசிக்கு பின் பஸ்ஸை தவறவிட்டனர். அந்த அடர்ந்த ஆள் நடமாட்டம் இல்லாத நெடுஞ்சாலையில் அவர்கள் பயத்துடன் நின்றபோதுதான் அந்த பழைய கார் வந்தது. ஓட்டுநர் ஒரு மௌன நிழலாக அமர்ந்திருந்தார். வேறு வழியில்லாமல் மூவரும் ஏறிக்கொண்டனர். கார் முழுவதும் ஒரு விசித்திரமான ரத்தம் காய்ந்தது போன்ற வாடை. திடீரென பிரியா பின் கண்ணாடியில் பார்க்கிறாள். ஒரு நொடி அந்த ஓட்டுநரின் கண்கள் அச்சுறுத்தும் சிவப்பு நிறத்தில் மின்னின. அவள் கத்துவதற்குள் கார் தேசிய நெடுஞ்சாலையை விட்டு ஒரு அடர்ந்த காட்டு பாதைக்குள் திரும்பியது. மூவரின் போன் சிக்னலும் ஒரே நேரத்தில் துண்டானது. எங்கே போகிறீர்கள்? விவேக் பதற்றத்துடன் கத்தினான். ஓட்டுநர் பதிலளிக்கவில்லை. கார் 100 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டியது. கதவுகள் உள்ளே பூட்டப்பட்டிருந்தன. பிரியா பயத்தில் பின் சீட்டை துழாவும் போது கிழிந்த சீட் கவருக்குள் எதையோ உணர்ந்தாள். அது ஒரு பெட்டி. அதனுள் காணாமல் போன பலரின் அடையாள அட்டைகளும் பெண்களின் நகைகளும் இருந்தன. மாணவர்கள் ஒரு தொடர் கொலையாளியின் வண்டியில் மாட்டிக்கொண்டார்கள் என்பதை உணர்ந்து அலறினர். சத்தம் கேட்ட ஓட்டுநர் ஒரு காட்டுப் பகுதிக்குள் காரை நிறுத்தினார். அங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பில்லை. கொலையாளி அமைதியாக ஒரு நீண்ட மங்கலான கத்தியை எடுத்தார். வெளிச்சத்தில் அவர் முகத்தை பார்த்த மாணவர்கள் பீதியில் உறைந்தனர். அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார். இங்கிருந்து யாரும் தப்பித்ததில்லை. அடுத்து கேட்டது 3 மரண ஓசைகள். இறுதிச் செய்தி, அந்த 3 மாணவர்களின் கார் மட்டுமே மறுநாள் நெடுஞ்சாலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுக்கு என்ன ஆனது என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. ஆனால் உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள், அந்த ஓட்டுநரின் ஆவி என்றும் நடுநிசிக்கு பின் அப்பாவிகளை ஏற்றிக்கொண்டு அதே கொடூரமான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. உங்களுக்கு தைரியம் இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த உண்மை சம்பவத்தை லட்சக்கணக்கானவர்களிடம் பரப்புங்கள்.